Friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 23rd 2025 Udemy certification courses தான் பார்க்க போகிறோம். கூப்பன் கோட் might expire at any time. ஒரு கோர்ஸுக்கு ஒரு கூப்பன் கோட் வச்சு ஃபஸ்ட்டு வர ஒரு 1000 or 500 மெம்பர்ஸ் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணலாங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிமிட் வந்து ஆத்தருக்கு மட்டும்தான் தெரியும். இது வேர்ல்ட் வைடாக அப்ளிகபிளாக இருக்கிறனால எப்போ இந்த கோர்ஸ் எக்ஸ்பைரி ஆகும்னு யாருக்கும் தெரியாது. இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் திட்டினாலுமே இட் cannot help. ஏன்னா இது லிமிட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதனால கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆகிறதும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதும் என்னோட கையில் இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டொமைன்ஸ்க்கு ரிலேட்டடாக நான் உங்களுக்கு கோர்சஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணால் அதை மட்டும் கமெண்ட்டில் கேட்காம என் வீடியோ மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, நிறைய கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் படிக்கிறதுக்கும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜஸ்ட் 3 ஹவர்க்கான கோர்ஸ் தான். எந்த ஒரு கோர்ஸை என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோடைய ப்ரீ ரெக்விசைட்ஸை பாருங்கள். அந்த ப்ரீ ரெக்விசைட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சூட்டபிளாக இருக்குன்னா மட்டும் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடக்கூடாது, அதுக்காக தான். செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸு. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக உங்களுக்கு 3 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை உங்களோட லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூப்பன் கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் நம்பர் 3 பிளான்ட் செல் அண்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கான கோர்ஸ். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் யாருனாலுமே நீங்கள் இதை படிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலுமே நீங்கள் படிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்கான கோர்ஸ் தான். இது படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாட்னியில் இல்லை பயாலஜி பிளான்ட் சயின்ஸில் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய 4th கோர்ஸ் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனுக்கானது. இது ஒரு பிகினர்ஸ் கைட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத 5 ஹவர்ஸில் நீங்கள் கற்றுப்பீங்க. இஃப் ஐம் நாட் ராங், நான் 6th படிக்கும் போது இதெல்லாம் நான் படிச்சிருந்தேன். இப்போ இருக்கிற ஸ்கூல் சிலபஸில் இது எப்போ வருதுன்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே உங்களோட பேரண்ட்ஸோட கைடன்ஸ் மூலியமாக நீங்கள் இந்த கோர்சஸ்க்கெலாம் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 5 ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜிக்கான கோர்ஸ். இது ஒரு ப்ரீமியம் லெவல் கோர்ஸு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எஸ்டர்டேக்கு நான் வீடியோ போடல. அது ஏன்னா அதுக்கு முந்தின நாளோட வீடியோவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணியும் எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான லிஸ்ட் எனக்கு கிடைக்கல. அதனால தான் நேற்று நான் பிரேக் எடுத்துட்டேன். பட் இன்னைக்கு நான் கொஞ்சம் கமெண்ட்ஸில் எப்படி வருதுங்கிறத பார்க்குறேன். கோர்ஸ் நம்பர் 6 சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங்கான ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் 3 ஹவர்ஸ்லேயே படிச்சிருவீங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற ஆர்டர் வைஸ் தான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 7 பைத்தான் ஃபார் பிகினருக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமிங் கோர்ஸில் நீங்களும் கண்டிப்பாக ஹேண்ட்ஸானாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரொம்ப அடிப்படையான பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க. கோர்ஸ் நம்பர் 8 மெடிக்கல் கோடிங்கானது. மெடிக்கல் கோடிங் அட்வான்ஸ் லெவலுக்குலாம் ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இந்த மாதிரி பிகினர் கோர்ஸ் வேணால் கிடைக்கும், அதுவும் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ 3 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணி படித்து பார்க்கலாம். கோர்ஸ் நம்பர் 9 மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் ஒரு 5 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹெமட்டாலஜி, மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி இது எல்லாம் என்ன, மெடிக்கல் லேபில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பேசிக்காக நல்லா இருக்குங்கிற ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 10 மெடிக்கல் நியூட்ரிஷன் ஃபார் க்ரோனிக் டிசீசஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன மாதிரி நீங்கள் ஃபுட் எடுக்கலாங்கிற ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ ஐடியா மட்டும் இந்த கோர்ஸ் மூலியமாக கொடுப்பாங்க. ஃபர்தராக உங்களுடைய பர்சனலைஸ்டாக வேணும்னா நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கோர்ஸ் மாதிரி தான். கோர்ஸ் நம்பர் 11 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிக்கான ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கோர்ஸ் 2 ஹவர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. இது என்ரோல் பண்ணுறதுக்கு பயோடெக்னாலஜியில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும். கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைமில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் 100% ஆஃபரில் இருக்குது. நெக்ஸ்ட் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சயின்ஸ் கேட்டகரி கிட்டே இருக்கக்கூடியது. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. பேசிக்கான ஸ்டாட்டிஸ்டிக், அதுக்கப்புறம் லைஃப் சயின்ஸ்
அண்ட் ஹெல்த் கேரில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணலாம். கோர்ஸ் நம்பர் 13 நானோ டெக்னாலஜி இன் சிவில் இன்ஜினியரிங்கான கோர்ஸ். இது இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு ரிட்டையர் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ். சிவில் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு தெரியும், மெட்டீரியல் சயின்ஸோட நாலேஜ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபெமிலியாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 14 ஃபோரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ். ஒரு ப்ரீமியம் லெவலுக்காக 4.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு அவுட் ஆஃப் 5. 3 ஹவர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. மொத்தம் 2 டவுன்லோடபிள் ரீசோர்ஸோட கொடுக்குறாங்க. இது எதுக்குமே டெட்லைன் கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 15. இது வந்துட்டு பிக் டேட்டா ஹடூப்கானது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஹவர்ஸில் நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு அடிப்படையான ஃபெமிலியாரிட்டி இருக்கணும். அதே மாதிரி டேட்டா பேஸ் அதுக்கப்புறம் எஸ்கியூஎல்ல உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 16 அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சக்ஸஸ்க்காக உங்களுக்கு இதில் ஜஸ்ட் 1 ஹவர்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. ப்ரீரெக்விசைட்ஸ் பாருங்கள். ப்ரீரெக்விசைட்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசின் எனி டிவைஸில் இருந்தாலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதில் என்ரோல் பண்ணி படிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 17 பவர் பிஐக்கானது டேட்டா டு டேஷ்போர்டுங்கிற மாதிரி ஒரு புது கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. பவர் பிஐயோடைய அடிப்படையான பேசிக் வந்துட்டு இதில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா பவர் பிஐனா என்ன விஷயம் இருக்குங்கிறத இந்த கோர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 18 குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் கோர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 3 ஹவர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இதோடைய சிலபஸ் பாருங்கள். உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் இந்த கோர்சஸ் எல்லாம். சப்டைட்டில் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 19 அட்வான்ஸ்டு சப்ளை செயின். ஸோ இது வந்துட்டு ஆப்டிமைசேஷன் அண்ட் ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் இந்த புது கோர்ஸில் 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. 5க்கு 4.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ஏஐ வச்சு எப்படிலாம் சப்ளை செயினில் யூஸ் பண்ணுறாங்க, ரெசிலியன்ஸ்னா என்னது, இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. கோர்ஸ் நம்பர் 20 ஒரு எஸ்கியூஎல் பூட் கேம்ப் 0 to ஹீரோங்கிற தலைப்பில் இது உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 4 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு எஸ்கியூஎல்லுடைய பேசிக் டிடிஎல்னா என்ன, டேட்டா டெஃபினிஷன், டேட்டா மேனிப்புலேஷன், கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஜாயின்ஸ், டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி உபயோகமாக இருக்கிற மாதிரி இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நிறைய கோர்சஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆஸ் ஐ ரெக்வஸ்டட் இந்த என்னுடைய வீடியோ மூலிமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் ஏதோ ஸ்கில்ஸ் அப்ஸ்கில் பண்ணுறீங்க, உங்கள் கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைத்தான் ப்ரோக்ராமிங்கான ஒரு பிகினர் லெவலுக்கான கோர்ஸ் 5 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, ஸ்ட்ரிங் எப்படி நீங்கள் லிஸ்ட் வச்சு ஒர்க் பண்ணலான்னு ஒரு மினி ப்ராஜெக்டோடையே உங்களுக்கு புரிதல் கொடுக்கறதுக்காக இந்த பைத்தான்லேயே கோர்ஸ்லேயே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக இங்கிலீஷ் கான்வர்சேஷன் எப்படிலாம் இருக்கணுங்கிறத 5க்கு 4.9 ரேட்டிங்கோட தான் ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கிறது. ஸோ இது 3 ஹவர்க்கான கோர்ஸு. ரொம்ப ஒரு பிகினராக இருப்பீங்களா அவங்க எல்லாரும் இந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். ஒக்காபுலரிலாம் எப்படி இருக்குது, கிராமர், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பேசலாங்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. கோர்ஸ் நம்பர் 23 பார்த்தீங்கன்னா சாலிடிட்டி. இது வந்துட்டு மெயினாக உங்களுக்கு பிளாக் செயின் கேட்டகரிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸு. 35 ஹவர்ஸ்க்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஷார்ட் கோர்ஸ்க்கும் லாங் கோர்ஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது டிமாண்ட் ஹையாக இருக்கும். ஏன்னா 35 ஹவர்ஸ்னு வரும்போது நீங்கள் நிறைய டாபிக் பற்றி படிச்சுப்பீங்க. ஸோ நிறைய ஸ்கில்ஸும் கெயின் ஆகும். ப்ளஸ் இது வந்துட்டு ஆன் டிமாண்டாக இருக்கக்கூடியது. ஸோ பிளாக் செயினுடைய தியரி, யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன மாதிரி இருக்குது, சாலிடிட்டியில் உங்களுக்கு என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்குவயர்மெண்ட்டை பாருங்கள். இந்த ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 24 ஐடி அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி 101, அதாவது பேசிக் சைபர் செக்யூரிட்டி ஃபார் பிகினர். ஜஸ்ட் 1 ஹவர்க்கான கோர்ஸ். சைபர் செக்யூரிட்டினா என்ன மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும், இதுதான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடி சப்போர்ட் டெக்னீஷியனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை அந்த ரோல்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் பார்க்கலாம். கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக. 0 to ப்ரோ, அதாவது ப்ரொஃபஷனல் டேட்டா சயின்ஸ் அப்புறம் ஏஐ அட்வான்ஸ்டு ஃபுல் கோர்ஸ்க்காக உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 50 ஹவர்ஸ் கிட்டேயே இந்த கோர்ஸ் வருது. ஸோ இது ஆன் டிமாண்ட் டாப்பிக்கும் கூட இந்த மாதிரி ஏஐ டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ வேர்ல்டு வைல்டாக அப்ளிகபிளாக இருக்கிறனால நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு உபயோகமான கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா பைத்தான் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்தே கவர் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் என்ரோல் பண்ணும்போது டிமாண்ட்னால இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இல்லை கூப்பன் கோட் கரெக்டாக என்டர் பண்ணியும் இன்வாலிட்னு வருதுனாலுமே அதுக்கு அர்த்தம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க.
கூப்பன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா உங்களால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கன்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கோர்சஸ் கிடைக்கும் போது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எம்எல் ஆப்ஸ்னா என்ன? மாடல் டெவலப்மெண்ட் டு டெப்ளாய்மெண்ட், ஒரு ப்ரீமியம் லெவலுக்கான கோர்ஸ் 2 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு எப்படி ப்ரொடக்ஷன் பைப்லைனுக்கு மூவ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய ப்ரீரெக்விசைட்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்கல் ப்ரீரெக்விசைட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐக்கானது ஒரு பிகினர் கோர்ஸ், ஜஸ்ட் 1 ஹவரில் வாட் இஸ் வாட்டுங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு ப்ரீரெக்விசைட்ஸும் தேவையில்லை. உங்களுக்கு இதை பற்றி நல்லா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணாலுமே தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. கோர்ஸ் நம்பர் 28 Web3 அண்ட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அனலைசிங் டூல் யூசிங் வேர்ட்பிரஸ்க்கான ஜஸ்ட் 1 ஹவர்க்கான கோர்ஸ் கொடுக்குறாங்க. பேசிக் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் பிளகின் பற்றின உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணால் அதை மட்டும் கமெண்ட்டில் கேட்காம என்னோட வீடியோ மூலயமா நிறைய பேர் நிறைய கோர்சஸ் என்ரோல் பண்ணுறீங்க. அது எனக்கும் தெரியும். தனியாக இன்ஸ்டாகிராமில் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, அதுக்கும் தேங்க்ஸ். பட் நீங்கள் அதை யூடியூப் காமெண்ட்லேயே சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் கோர்ஸ். இது வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. 18 ப்ராஜெக்ட்ஸ் இன் 1 கோர்ஸுங்கிற மாதிரி 5 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ எடிட்டிங்கில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்குது, வீடியோ எடிட்டிங் மூலிமா எப்படி நீங்கள் வந்துட்டு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூ இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஐ ரெக்வஸ்டட் அண்ட் இஃப் யூ கேன் நீங்கள் தேங்க்ஸ் பட்டன் மூலியமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளினிக்கல் எம்ப்ரியாலஜி டெக்னிக்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. 5க்கு 4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 5 ஹவருக்கான டோட்டல் கோர்ஸு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் பயாலஜி, பயோடெக்னாலஜி ஆர் இதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய எஜுகேஷன் உங்களுக்கு இருக்குது, இதில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களால் இது படித்து ஃபர்தராக போக முடியும்னா இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரீரெக்விசைட்ஸ் தெரியாமல் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணால் எதுவும் புரியாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் இட்ஸ் மேனிப்புலேஷனுக்கான கோர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு 6 ஹவர்ஸ் கிட்டேயே இருக்குது. டிஎன்ஏயோடைய பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ரெக்குவயர்மெண்ட்ஸில் பாருங்கள், ரெக்குவயர்மெண்ட்ஸில் கிளியராக யாரெல்லாம் என்ரோல் பண்ணலாம், இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் நம்பர் 32. ஸோ இது வந்துட்டு ஃபார்மா கிரிட்டராக இருக்கக்கூடிய கோர்ஸு. 5க்கு 4.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அரௌண்ட் ஒரு 11 ஹவருக்கான கோர்ஸு. ஸோ மற்ற பயாலஜி ரிலேட்டடாக கோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட டியூரேஷன் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஆப்வியஸ்லி இதோட டிமாண்டுமே ஹையாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஐ ரெக்வஸ்டட் இந்த வீடியோ மூலயமா நிறைய பேர் நிறைய கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருப்பீங்க. எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணீங்க, நீங்கள் கண்டிப்பாக அதை படித்து சர்டிஃபிகேட் வாங்குவீங்களா இல்லையா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனுக்கான ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கான கோர்ஸு. ஸோ இதையுமே எந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிறீங்க அவங்களுக்கு எது சூட்டபிள் அப்படிங்கிறதையும் இங்கே ரெக்குவயர்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 34 சிஎஸ்எஸ் உடைய ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் பிகினருக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 2 ஹவருக்கான கோர்ஸு. சிஎஸ்எஸ் உடைய அடிப்படையான பேசிக்ஸ் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் கூட படிக்கலாம். அதுவும் இப்போ ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. தென் எனி ஆஃப் தி லைப்ரரிஸ் நீங்கள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல், யூஐ, ஏஜி கிரிட், பிரைம், ரியாக்ட் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. டீப்சீக் ஏஐ பிஸ்னஸ்க்காக எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாங்கிறத அரௌண்ட் ஒரு 30 ஹவர்ஸ் கிட்ட இந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாமே கற்றுப்பீங்க. இதோட டிமாண்ட் ஹையாக இருக்கும். ஏன்னா ஜென் ஏஐ பேஸ் பண்ணியிருக்கிற கோர்ஸோட டிமாண்டும் ஹையாக இருக்கும். ப்ளஸ் இது ஹை டியூரேஷனுங்கிறதுனால நிறைய கற்றுப்பீங்க. கோர்ஸ் நம்பர் 36 ஆன் பேஜ் எஸ்இஓ மாஸ்டரி வித் ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ்க்காக ஒரு 6 ஹவர் கோர்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்எல்எல் மூலியமாக நீங்கள் நல்லா கற்றுப்பீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது படிக்கிறதுக்கு எந்த ஒரு உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். கோர்ஸ் நம்பர் 37 நோட்புக் எல்எம் மாஸ்டரிக்கானது. ஸோ இது வந்துட்டு கூகுளோடைய நோட்புக் எல்எம் எப்படி நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் அனலைஸ் பண்ணலாம் ஏஐ உதவியோடங்கிற மாதிரி 4 ஹவர்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ரீசர்ச், நாலேஜ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், யூஸ் கேசஸ், இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸ், ஏஐ வச்சு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் கட்டாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் நம்பர் 38 பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கேட்டகரிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ப்ரைவசி ஃப்ரேம் ஒர்க் வச்சு என்ஐஎஸ்டியில் எப்படி பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும். ஜஸ்ட் இந்த 1 ஹவருக்கான கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்கலாம். C++ ப்ரோக்ராமிங் பிகினர் டு அட்வான்ஸ் லெவலுக்காக கொடுத்துருக்காங்க. 13 ஹவருக்கான கோர்ஸு. C++ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் ஸ்பேஸ்னா என்ன, ஹெடர் ஃபைல்ஸ்னால் என்னங்கிறது மாதிரி பேசிக்ஸ்லேருந்தே உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபார்மா ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ் தான். இது புது கோர்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்காக வருது. ஒரு பேசிக் நாலேஜ் இன் ஃபிசியாலஜி, பயாலஜி ஆர் லைஃப் சயின்ஸ் கிட்ட உங்களுக்கு இருந்தால் போதும். இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம். கோர்ஸ் நம்பர் 41 கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். ஐம் நாட் ஷுர் அபவுட் த ப்ரொனன்சியேஷன். நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டயட்டீஷியன் எனக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ். அனாட்டமி, ஃபிசியாலஜி இதெல்லாம் என்னங்கிறதையும் கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு பேசிக் லெவலில். கோர்ஸ் நம்பர் 42 ஆன்டிஜென்ஸ்க்கான கோர்ஸு. ஸோ ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், இம்யூன் ரெஸ்பான்ஸ் இது எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸு. ஏன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்மார்ட் போர்டு இருக்குது. நான் ஸ்கூலுக்கு படிக்கும் போதே நான் ஸ்மார்ட் போர்டில் தான் படித்தேன். பட் இன்ஃபேக்ட் ஜஸ்ட் சேயிங், டெக்ஸ்ட் புக்கில் அப்படியே பிளைனாக படிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன்ஸோட படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த 42 கோர்சஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.